ஹலோ வியூவர்ஸ், நம்ம பாக்ஸிமில் சேனல் டுடே என்ன பார்க்க போனால் எப்படி வந்து நம்ம ஃபோட்டோ வந்து 1 மினிட்ல கட் பண்ணி அந்த லேயரை வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்து குயிக் செலெக்ஷன் டூலுங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம பிக்சார்ட்டில் கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். உங்கள் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. இதில் வந்து கட் அவுட்னு ஒரு சிசர் ஐக்கான் போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதும் நம்ம செலெக்ஷன் டூல் ஃபோட்டோஷாப்பில் எப்படி அந்த பார்டரில் வந்து செலெக்ஷன் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம எந்த லேயரை வந்து கட் பண்ணணுமோ அதோட பார்டரில் மட்டும் இந்த ரெட் கலர் பெயிண்ட் வந்து பேஸ்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பார்டரில் மட்டும் ஷார்ப்பாக கொஞ்சம் நீங்கள் ஜூம் பண்ணியே பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபோட்டோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டியான ஃபோட்டோவாக இருந்தால் பெட்டர். ஆனால் நீங்கள் எந்த ஃபோட்டோ வேணால் கட் பண்ணலாம் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் கட் பண்ணி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக கட் பண்ணுறத விட அது கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம ஒவ்வொன்றா வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி செலெக்ஷன் பண்ணி கட் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து நம்ம ஜஸ்ட் செகண்ட் தான், சும்மா அதை செலெக்ஷன் பண்ணி நம்ம கட் அவுட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது கட் அவுட் ஆகிக்கும். ஓகே, அவ்வளோதான், நம்ம வேலை கம்ப்ளீட். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் ஸ்டிக்கராகவும் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலெக்ஷன் பண்ண ஏரியா வந்து க்யூட்டாக வந்து கட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எக்ஸாக்ட்லி இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த ரெட் பேஸ்ட் ஆகிருக்கு. அதை வந்து கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணி எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு அவ்வளோதான், சும்மா கொஞ்சம் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கிற இடத்த மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை சேவ் கொடுத்துடலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ 1 மினிட்ல வந்து ஒரு ஃபோட்டோவை வந்து எவ்வளோ குயிக்காக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ எப்படி இதை வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதை வந்து சேவ் கொடுத்துடலாம். ஓகே, சேவ் கேலரி. ஓகே, இப்போ வந்து சேவ் பண்ணிட்டோம். எப்படி வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்காங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த பேக்ரவுண்டில் வந்து எப்படி நம்ம கட் பண்ண ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆட் ஃபோட்டோ, நம்ம கட் பண்ண ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், வித்தின் கரெக்டாக 1 மினிட்ல நாம் வந்து ஒரு ஃபோட்டோவை கட் பண்ணி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம். நார்மலாக நம்ம கட் பண்ணுறதுக்கும் இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு 1 மினிட் தான். நீங்கள் கரெக்டாக அந்த பார்டரில் மட்டும் அதை பேஸ்ட் பண்ணி அதை கட் அவுட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா 1 மினிட்ல கட் பண்ணி உங்கள் பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. கூடவே இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும்.